இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிற விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். பணம் வாங்கி இருக்கிற விஷயம்லாம் தெரியாது. தெரிஞ்சா அவரு கோவப்படுவாரு சார். ஓ, அப்போ நீங்க பணம் வாங்கினது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதா? தெரியாது சார். அவர் ஏஜென்சி ஒண்ணுல பார்ட்னரா செய்யறதுக்காக தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். அத வேற ஆள் மூலமா தான் கொடுத்தேன். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறேன். அக்ரிமெண்ட் ஹானர் பண்ணாம இனிமே நீங்க வெளியே போய் விளையாண்டாலோ இல்ல நாங்க சொல்றதை நீங்க கேட்காம இருந்தாலோ நீங்க கடன் வாங்கின விஷயத்த உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேமா, எனக்கு சூரிட்டி வேணும்ல. சார், தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு அவர் உடம்பே சரியாயிட்டு வருது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கரெக்டா அதை கேக்குறேன் சார். இனிமே என்னால எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படி வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் மந்த் சவுத் இந்தியன் இன்டர் ஸ்டேட் பேட்மிண்டன் மேட்ச் நடக்க போகுது. அதுல நீங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணணும். சரிங்க சார், நான் கலந்துக்கிறேன். நாளையில இருந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு கோச் ரெடி பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட தான் நீங்க கோச்சிங் எடுத்துக்கணும். சரிங்க சார். குட், நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ மேடம். நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசிட்டேன். மேடம், இந்த கம்பெனி ஆரம்பிக்க உதவி பண்ணதே நீங்க தான் மேடம். உங்களுக்காக எது வேணாலும் செய்வேன் மேடம். உன் விசுவாசத்தை வார்த்தையில காட்டினா போதாது. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். கண்டிப்பா மேடம். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம். அவ பிராக்டிஸ் வரணும். அப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன். சரிங்க மேடம். அவ பணம் வாங்கின விஷயம் அவ புருஷனுக்கு தெரியாதுன்னு சொன்னால. ஆமா மேடம். தெரியும்.